ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம், தம்ப்நெயில் பார்த்தாவே தெரியும். நான் லாஸ்ட் இயர் வந்து தங்கமயில வந்து ஒரு டிஜி கோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அக்ஷய தீதி டைமில் ஸ்டார்ட் பண்ணால் நெக்ஸ்ட் இயர் அக்ஷய தீதிக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணது தான் வந்து இந்த ஸ்கீமு. இது வந்து இப்போ மெச்சூரிட்டி ஆகிடுச்சு. ஆனால் பட் வந்து அக்ஷய தீதிக்கு வாங்கலாமா, இல்லை இப்போ இயர் எண்டில் ஏதோ ஒரு சேல்ஸ் போயிட்டுருக்குது, அதில் பர்ச்சேஸ் பண்ணலாமா கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்துச்சு. சரி, இயர் எண்டே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம், கோல்டு ரேட்டே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கலெக்ஷன்ஸ் பார்க்க போயிருந்தேன். அப்போ பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்து ஒரு 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 கலெக்ஷன் வந்து ஒன்று வந்து என் ஃப்ரெண்டோடது. 2 பேருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இதில் என்ன நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியோட எண்டில் வந்து நான் வந்து காமிச்சிடுறேன். இதில் வந்து ப்ராஃபிட்டாக நமக்கு லாஸா அப்படின்ற மாதிரியும் நான் வந்து உங்களுக்கு அதில் சொல்லிடுறேன். இப்போ வந்து அவங்க ஜாக்பாட் சேல்னு சொல்லிட்டு ஒரு சேல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து செயின்கிற வந்து ஃப்ளாட்டாக வந்து 3% தராங்க. எந்த மாதிரி செயின் எடுத்தாலும் சரி, இப்போ நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக 3%. நிறைய பேர் வந்து ஷார்ட் செயின் வந்து பார்ப்பீங்க. ஷார்ட் செயினில் வித் டாலரோட பெண்டன்ட்டு, டபுள் லேயர், பிளாக் பீட்ஸு, இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகம் தான். எல்லா பக்கமே எனக்கு நல்லா தெரிஞ்ச வரைக்குமே வந்து இதெல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 1 பவுன்லேருந்தே இந்த செயின் எல்லாம் இருக்குது. இவங்க எல்லாமே வந்து 3% கொடுக்குறாங்க. யாருன்னா வந்து இப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இயர் எண்டு சேலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மார்ச் 21லேருந்து மார்ச் 31 வரைக்கும், இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்குது. லாங் செயின்லாம் வந்து 2 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16 புடி, அதுக்கப்புறம் வந்து 18 புடி, அந்த மாதிரி புடி கணக்கும் வந்து இருக்குது. முகப்பு தாலி செயின், சரடு போடுறதுக்கு முகப்பு தாலி செயின் அதெல்லாம் செக் பண்ணிடணும்னு நினைக்கிறீங்க, எங்கே வந்து வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. முகப்பு செயின்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 3% தான் இவங்களும் தராங்க. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எல்லா பக்கமும் பார்க்கும்போது வந்து இவங்கக்கிட்ட வந்து இப்போ இந்த ஆஃபர்ஸ் போகிறதுனால வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா முகப்பு தாலி செயின்லாம் நிறைய கடையில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 5%, வெறும் பால் செயினுக்கு வந்து 5% தருவாங்க. மீதி இருக்கிற செயினுக்குலாம் வந்து 8, 10, 15 அந்த மாதிரி வரைக்குமே போகும். ஏன்னா வந்து ஸ்டோன்ஸு, வித்தவுட் ஸ்டோன்ஸு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து வேஸ்டேஜ் வந்து கூட தான் இருக்கும். பட் இவங்கக்கிட்ட பார்க்கும்போது இந்த இயர் எண்டு சேல்ஸில் வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிள் தான். நீங்கள் யாருன்னா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கலெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், நீங்கள் அதில் செக் பண்ணாவே தெரியும். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இதில் எல்லாமே வந்து நீங்கள் இந்த செயினுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ், அந்த செயின் எவ்வளோ வேஸ்டேஜ் நீங்கள் கேட்கவே தேவையில்லை. எல்லாமே ஃப்ளாட்டாக வந்து 3% கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஓல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எங்கே வாங்குறது அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஓல்டு இந்த டைம் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா தங்கமயில வந்து 916க்கு வந்து அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். நான் போன அன்றைக்கும் பார்த்தேன், வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து ஃப்ளாட்டாக 3% தராதனால வந்து கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்காமலாம் இல்லை, எல்லா கலெக்ஷன்ஸையும் நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இந்த ஓல்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கிராமுக்கு வந்து எதனா லெஸ் பண்ணுறாங்களா பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து 1% மட்டும் கிராமுக்கு வந்து பிடிக்கிறாங்க அப்படி மாதிரி காமிச்சிருந்தாங்க. இப்போ நான் காமிக்கிற வந்து இந்த ஆரம், நெக்லஸ் இதெல்லாமே வந்து ஆன்டிக் கலெக்ஷன் தான். இந்த ஆன்டிக் கலெக்ஷன் ஃப்ளாட்டாக வந்து 9% அவங்க வந்து நமக்கு தராங்க. 9%ன்னும் போது நல்ல ப்ராஃபிட் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து ஆன்டிக் வந்து இந்த ரெட் கோல்டு ஆன்டிக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 20%க்கு மேலே தான் வேஸ்டேஜ். இந்த சோக்கர்ஸ் இதுக்கு எல்லாமே ஆனால் கொஞ்சம் ஹெவி வெயிட்டோடைய ஜுவல்லரி தான் இது. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து 2 பவுன் வந்து நெக்லஸ்லாம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹெவி ஜுவல்லரி தான் இருக்குது. நீங்கள் நெக்லஸ், ஆரம் ரெண்டுமே தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து பேராப் தான் வாங்கணும்னா பேரா கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கலாம். ரோஸ் கோல்டு, அதுக்கப்புறம் வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸ், ஜுவல் ஒன், இது எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக வந்து ஆன்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9% தராங்க. நார்மல் எல்லோ கோல்டு அதெல்லாம் எடுத்திங்கன்னா வந்து 6%. அவங்களே இந்த ஆஃபரில் கொடுத்துருப்பாங்க. மாலை, நெக்லஸ், வளையல் இது எல்லாமே வந்து 6%. ஆன்டிக்கு அப்புறம் வந்து ஜுவல் ஒன் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து 9%. சின்ன சின்ன ஐட்டம் கூட வந்து வேஸ்டேஜ் வந்து இப்போ கம்மியாக போட்டிருக்குறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் அந்த கடைக்கு போனீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து 9% தான் வந்து தராங்க. இந்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து யாருன்னா இப்போ மேரேஜ் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து தங்க கல்யாணம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க வந்து அந்த கலெக்ஷன்ஸ்லேயே வச்சுருக்காங்க, பேரப் பண்ணி வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே நீங்கள் எடுத்திங்கன்னா இயரிங்கும் பேரப் பண்ணி அவங்களே தந்துடுவாங்க. இதுலேயும் லைட் வெயிட்டில் தான் இருக்குது. நான் இப்போ கீழே
காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் லைட் வெயிட் தான். 4 பவுன் 5 பவுன்லேயே வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. இந்த மேலே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் கூட. நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் போய் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ கலெக்ஷன்ஸும் வந்து ஒரே கடையில் தான் இருக்குது. இது நான் வந்து சென்னையில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு நியரஸ்ட்டு எந்த ஷோரூம் இருந்தாலும் வந்து நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோல்டு ரேட் வேறு கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து 15,000 வித்துச்சு கோல்டு. 15,500 அப்போ தான் வந்து நான்லாம் பே பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 13,000 சில்லற தான் இருக்குது. 12,000 கூட வந்துச்சு ஒரு டைமு. அதுக்கப்புறம் இப்போ 13,000 வந்திருக்குது. உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குது, நான் சேவிங்ஸ்க்காக நான் வந்து எடுத்து வைக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னா உங்களால் முடிஞ்சது மில்லிகிராமாக சேர்த்து வைங்க. அப்படி இல்லைனா வந்து உங்கள்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குதுன்னா நீங்கள் சீட்டு மாதிரி எதனா கட்டுறதா இருந்தால் சீட்டு கட்டுங்க. அப்படி இல்லைனா வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அப்படி இல்லையா டேரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் பொருளை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கலாம். அது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 15,000 வந்து நான் வந்து சீட்டு கட்டிட்டேன். ஆனால் வந்து இப்போ குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஜி கோல்டு, இன்ஸ்டா கோல்டு அந்த மாதிரி கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். அது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிற இயரிங் இது எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக வந்து 9% தான். ஏன்னா இயரிங் வந்து எல்லா பக்கமும் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 15%, 12% அதுக்கு மேலே தான் இருக்கும். இது எல்லாமே வந்து 9% தான் வேஸ்டேஜ் தராங்க. ஸ்டார்டிங் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் 2 கிராம் சின்ன பசங்களுக்குலேருந்து நீங்கள் போடலாம். நீங்கள் பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா ஃபியூஷனாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா ஃபியூஷன் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா 9% தராங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சினா பாருங்கள். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ட்ரெண்டியாக இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து குட்டி பிள்ளைங்க எதனா வந்து உங்களுக்கு சீர் செய்யணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். டெய்லி யூஸ் பண்ணலான்னு கேட்டால் சில ஐட்டம்லாம் டெய்லி யூஸ் பண்ணலாம். சிலது வந்து லைட் வெயிட்டாக இருக்குதுலாம் வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுறாங்க. நம்ம கேட்கும்போது ரெஃபர் பண்ணி நம்ம கேட்குறோம், இது வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம், இல்லை மேடம் பண்ண முடியாதுன்னு அது அவங்களே சொல்லிடுறாங்க. இந்த சாம்பானி மாடல்லாம் வந்து 8 கிராம் வந்து வருது. நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அது இல்லாமல் வந்து இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சின்ன மில்லிகிராம் தான் நம்மக்கிட்ட அமௌண்ட்டு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து கோல்டு காயினாக கூட இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீமில். நான் வந்து இதில் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வீடியோ கலெக்ஷன்ஸ் காமிக்கிறது மாதிரி டைமோட சொல்லுங்கள். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க. இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் நல்லா பண்ணலாம் அப்படின்போது இந்த பெரிய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஏறிங்களாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 8. இந்த சின்ன ஜிமிக்கெல்லாம் 2 க்யூட்டாக இருந்துச்சு. சின்ன ஜிமிக்கெல்லாம் குட்டி குட்டி பசங்களுக்கு வந்து போடும்போது வந்து அழகாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்டோன்ஸ் மட்டும் வச்சுருக்குறாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போட்டால் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஸ்டோன்ஸ் மட்டும் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் குழந்தைங்களுக்கு போடலாம். இதெல்லாம் வந்து மேரேஜுக்காக வந்து வெட்டிங் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த சின்ன ஜிமிக்கு தான் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் ஸ்டார்டிங் வந்து 2 கிராம்லேருந்து இருக்குது. 2, 3, 4 அதுக்கு மேலே மேக்ஸிமம் வந்து 4 கிராமுக்கு மேலே அந்த சின்ன ஜிமிக்கிலாம் கிடையாது. நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது வந்து எதெல்லாம் நம்ம டெய்லி போடலான்றதை நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. அது இல்லாமல் கோல்டு விற்கிற விலைக்கு வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து வாங்கி காயின் வாங்கி அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் கொடுத்து மறுபடியும் வந்து அதை ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மறுபடியும் கோல்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெண்டன்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் வந்து செயின் காமிச்சிருப்பேன். அதுக்கு வந்து பெண்டன்ட் செயினாக கூட யூஸ் பண்ணலாம்னு நினச்சிங்க. டாலருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன செயினுக்கும் வந்து இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் விற்குது. ஜுவல்வன் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த கலெக்ஷன்லாம் ஜுவல்வன் நல்ல கேஸ்டிங் மாடல் இதுக்கும் வந்து 9% தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்போயுமே வந்து டிஜி கோல்டு போட்டால் வந்து காயின் தான் பார்ப்போம் வாங்குவோம். அதனால் காயினையும் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்தேன். என்ன விற்குது காயின் வந்து எதனா வந்து டிஃப்ரென்ஸாக எதனா காயின் வந்திருக்குதா இல்லை சேம் வந்து அந்த வந்து லக்ஷ்மி படம் அப்புறம் வந்து முருகர் அது மாதிரிலாம் இருக்கும் அவங்கக்கிட்ட. அதனால் அந்த கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் பார்த்துருந்தேன். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ கிராம்ஸ்லேருந்து காயின் இருக்குது அப்படின்னு கேட்டால் வந்து 1/2 கிராம்ஸ்லேருந்தே காயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து 999 காயின். இது வந்து பார்த்தா 50 கிராம் வருது. இந்த 999 கிராம் எம்எம்டிசி காயின். இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கூட தான் தராங்க. நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம 916 வந்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா காயினாக வந்து வாங்கும்போது அது பெஸ்ட்டு. இதெல்லாம் வந்து 1/2 மில்லிகிராம் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இதுக்கு வேஸ்டேஜ் வந்து
3லேருந்து 4% வரைக்குமே போடுறாங்க வேஸ்டேஜ். நீங்கள் வந்து 1/2 கிராமுக்கு வந்து 4%ம் 1 கிராமுக்கு வந்து 3%ம் தராங்க. நீங்கள் வந்து டிஜிகோல்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து காயின் எடுக்க போகிறீங்களா இல்லைன்னா பொருள் எடுக்க போகிறீங்களா இந்த 2 சேல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன எடுத்திருப்பேன்னு கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருந்தேன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 கிராம் காயின் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 3% தராங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா 1 கிராம் காயின் இதுக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து 3% தான் தராங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து காயின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ தரணும், அதுக்கப்புறம் வந்து வேஸ்டேஜுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடணும். இதெல்லாம் வந்து சேவிங்ஸ் ஃப்யூச்சருக்காக நான் சேமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். நான் என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வீடியோ வந்து லென்த்தாக போகுது. கண்டிப்பாக நான் என்ன வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.